அது பகலில் வந்த கனவு, பகல் கனவு. இப்போ முயல் நல்ல ஒரு கனவு உண்டு கண்டு கொண்டு இருக்கு. ஆனால் அந்த கனவு ஒரு பயங்கரமான கனவு. என்னென்னு சொன்னால் உலகம் அப்படியே பிளந்து அழிகிறது போல ஒரு கனவு. அப்போ அது நம்பி விட்டது இந்த சத்தம் உலகம் அழிகிற சத்தம் தான் உலகம் பிளக்குது, உலகம் உடையுதுன்னு நினச்சி கொண்டு அது ஓடிச்சது. அது தள்ளதறிக்க ஓடிச்சு, திரும்பி பார்க்காம ஓடிச்சு. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாகவே முயல் நடக்க தெரியாத பிராணி என்று சொல்லுவார்கள். அது ஓடி ஓடித்தான் போகும். சிங்கம் கர்ச்சித்தான் உங்களுக்கு தெரியும், காடு அதிரும்படி கர்ச்சித்தான். இப்படி எல்லா பிராணிகளும் நடுங்கி போய் நின்று ஓடிக்கொண்டிருந்த பிராணி. சிங்கம் சொல்லிச்சது, என்ன நடந்தது, ஒரு தரம் ஓடக்கூடாது, பூமி இதில் பிளந்தது தான் பார்த்தது, அப்போ இப்படியே இருக்குதுன்னு சொல்லி முயலும் யோசிக்குது, ஆச்சரியமாக இருக்குன்னு. அப்போ சிங்கத்துக்கும் ஒரு குழப்பம், இது என்ன நடந்தது ஒன்றும் தெரிய விளங்கு இல்லைன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சு கொண்டு இருக்கிறேன், என்ன நடந்திருக்க. அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். உலகெங்கும் வாழும் ஐபிசி நேயர்களான தம்பி தங்கைகளே, நாங்கள் கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களுடன் தொடர்பு கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கும் நான் ஒரு கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த கதை உலகம் அழிகிறதா என்பது. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டினுடைய ஒரு பகுதியிலே ஒரு வில்வ மரம் இருந்தது. அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு இளம் பனை மரம் நின்றது. ஒரு நாள் ஒரு முயல் ஒன்று ஒரு புல்வெளியிலே போய் நன்கு உணவு சாப்பிட்டது. அந்த உணவு சாப்பிட்ட பின்னர் இன்னொரு தோட்டக்காணிக்குள் புகுந்து அங்கே இருந்த கரட் எல்லாவற்றையும் வயிறு நிறைய சாப்பிட்டது. அதுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டது. அப்படி வந்து இந்த வில்வ மரத்து கீழே படுத்தது. படுத்த முயலுக்கு ஒரு கனவு, அது பகலில் வந்த கனவு, பகல் கனவு. இப்போ முயல் நல்ல ஒரு கனவு உண்டு கண்டு கொண்டு இருக்கு. ஆனால் அந்த கனவு ஒரு பயங்கரமான கனவு. என்னென்னு சொன்னால் உலகம் அப்படியே பிளந்து அழிகிறது போல ஒரு கனவு. அப்போ அந்த கனவை கண்ட முயல் திடுக்கிட்டு நித்திரையில் இருந்து எழும்பி எல்லா பக்கமும் பார்த்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி. அதுக்கு அது தான் கண்டது உண்மையாகவே தென்பட்டது. இந்த நேரத்தில் வில்வ மரத்தில் இருந்து வில்வம் பழம் ஒன்று விழுந்தது. அது எங்கே விழுந்தது என்றால் அதுக்கு கீழே நிற்கின்ற இந்த இளம் பனையினுடைய ஓலையிலே விழுந்தது. ஓலையில் விழுந்த உடனே அது படப்படாண்டு பெரிய சத்தம் கேட்டது. பெரிய சத்தமாக பேரொலியாக கேட்ட உடனே இந்த முயல் திடுக்கிட்டு பயந்தது. ஏற்கனவே கனவு கண்டு பயந்து போயிருக்கிறது. இந்த உலகம் அழிய போகுது, அழிஞ்சா எப்படி தப்பலாம் என்று யோசிச்சு கொண்டிருந்த இந்த முயலுக்கு இந்த பெரிய சத்தம், அந்த சத்தத்திலே அது பயந்து உலகம் அழிய போகுதுண்டு திடுக்கிட்டு நினைச்சு கொண்டு ஓடத் தொடங்கிச்சது. அப்போ அது நம்பி விட்டது இந்த சத்தம் உலகம் அழிகிற சத்தம் தான், உலகம் பிளக்குது, உலகம் உடையுதுன்னு நினச்சி கொண்டு அது ஓடிச்சது. அது தள்ளதறிக்க ஓடிச்சது, திரும்பி பார்க்காம ஓடிச்சது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாகவே முயல் நடக்க தெரியாத பிராணி என்று சொல்லுவார்கள். அது ஓடித்தான் பாய்ந்து தான் போகும். அது இப்பொழுது உயிரை பிடிக்க ஓடுகிறது பயத்தில். அப்போ ஏனிய முயல்கள் எல்லாம் காட்டிலே பார்த்தேன், ஏன் இந்த முயல் தங்களை கடந்து பாஞ்சு தள்ளதறிக்க ஓடுதுன்ட்டு துரத்தி கொண்டு கேட்டினை, என்ன நடந்தது, ஏன் இப்படி ஓடுகிறேன். முயல் சொல்லிச்சது, உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்க போகுதுண்டு, யோசிக்காம கதைக்கிறீர்கள், உலகம் அழிய போகுது, அழிஞ்சு கொண்டு வருது, உலகம் உடைஞ்சு கொண்டு வருது, அது நான் என்னுடைய உயிரை காப்பாற்ற ஓடுறேன், உங்களுக்கும் உங்களோட உயிரிலே ஆசை இருந்தால் எனக்கு பின்னால் ஓடி வாங்க உண்டு. இதை பார்த்த முயல்கள் எல்லாம் மிரட்சியோடு ஒன்று பார்த்து கொண்டிருந்தன. எல்லாம் அவற்றுக்கு பின்னால் ஓடத் தொடங்கின. ஆகவே இந்த முயலுக்கு பின்னால் ஏனைய முயல்கள் எல்லாம் நெறியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. காட்டிலே ஒரு பெரிய சலசலப்பு. இந்த முயல்கள் ஓடுவதை மான்கள் பார்த்தன. இந்த மான்கள் கேட்டன, ஏன் ஓடுகிறீர்கள் என்று. பல முயல்கள் பதில் சொல்லவில்லை. பதில் சொல்லாமலேயே பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு சில முயல்கள் மட்டும் திரும்பி பார்த்து சொல்லிச்சது, உங்களுக்கு தெரியாதா என்ன நடக்க போதுண்டு, உலகம் பிளந்து கொண்டு வருகிறது, உலகம் உடைகிறது, அதிலே தான் உயிரை பிடிப்பதற்காக நாங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு உயிரிலே ஆசை இருந்தால் எங்களோடு ஓடி வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவைகள் நிற்க நேரமில்லாமல்
ஓடின. ஆகவே இந்த மான்களும் ஓட தொடங்கின. அப்போ மான்கள் மான் கூட்டங்கள் மானினங்கள் காட்டில் இருந்த எல்லா மான்களும் முயல்களுக்கு பின்னால் ஓடுகின்றன. இந்த இவற்றையெல்லாம் நரிகள் பார்த்தன. நரிகள் ஓடி 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 இவற்றை துரத்தி மான்களை கேட்டன, ஏன் ஓடுகிறீர்கள் என்று. இந்த மான்கள் சொல்லியது உங்களுக்கு தெரியாதா, உலகம் அழிய போகுது, எல்லாரும் நாங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் இப்படி நிற்கிறீங்கள், யோசனை இல்லாமல் உங்களுக்கு உயிரிலே ஆசை இருந்தால் எங்களோட ஓடி வாங்கன்னு சொல்லிக்கொண்டு மான்கள் ஓடின. இப்போ நரிகளும் ஓட தொடங்கிது. அப்போ எல்லா நரிகளும் காட்டில் இருக்கிற நரிகளை பார்த்து முழு நரிகளும் ஓட தொடங்கிது. அப்போ முதல் முயல்கள் ஓடுகின்றன, முயல்களுக்கு பின்னால் மான்கள் ஓடுகின்றன, இப்போ நரிகள் ஓடுகின்றன. நரிகள் ஓடி வரைக்கும் அந்த காட்டில் இருந்த கரடிகள் பார்த்தன. கரடிகள் கேட்டதா, நரிகளே எங்கு ஓடுகிறீர்கள், என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஐயோ உங்களுக்கு தெரியாதா, உங்கள் எல்லா பிராணிகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன, உலகம் அழிய போகின்றது, உலகம் பிளக்க போகின்றது, நீங்களும் உங்களோட உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஓடி வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த கரடிகளும் என்ன செய்தன, ஓடத் தொடங்கின. அப்படியே ஓடிக்கொண்டு கரடிகளும் இருக்கும் பொழுது அவற்றை புலிகள் பார்த்தன. புலிகள் கேட்டன கரடிகளை, ஏன் ஓடுகிறீர்கள் என்று சொல்லி. கரடி சொன்னது, உலகம் அழிய போகிறது, உலகம் பிளந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி முயல்கள் ஓடுகின்றன, மான்கள் ஓடுகின்றன, அவற்றுக்கு பின்னாலே பல்வேறுபட்ட பிராணிகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன, நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு உயிரிலே ஆசை இருந்தால் எங்களோடு ஓடி தப்புங்கள், இல்லாவிட்டால் கிடந்து சாகுங்கள், பூமி பிளந்து கொண்டு வருகிறது என்றவுடன் புலிகளுக்கும் நடுக்கம் தொடங்கிவிட்டது. ஆகவே புலிகளும் இந்த இவற்றுக்கு பின்னால் ஓடத் தொடங்கின. இப்படியே காட்டிலே எல்லா பிராணிகளும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பெரிய இரைச்சலும் குழப்பங்களும் சத்தமும், எல்லா இடமும் ஆரவாரம், எல்லாரும் தப்புங்கள், உயிர் தப்புங்கள், பூமி பிளக்கின்றது என்று ஆரவாரம் தான். இந்த சத்தத்தால் குகையில் படுத்திருந்த சிங்கத்துக்கு நித்திரை குழம்பியது. அதுக்கு சரியான கோவமும் எரிச்சலும் வந்தது, வெளியில் வந்தது. எரிச்சலோட பார்த்தா எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கணும், இவ்வளோ பிராணிகளும் எங்கு ஓடுது என்று சொல்லி ஒரு புலியை கேட்டது, எங்கே ஓடுறியால்ன்னு சொல்லி. புலி சொல்லிச்சது, நாங்கள் எல்லாம் உலகம் அழிய போகுது, பூமி பிளந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி எல்லா பிராணிகளும் ஓடுது, நாங்களும் ஓடுகிறோம், நீங்களும் வாங்க ஓடுவோம் என்று சொல்லிக்கொண்டு புலியை ஓடிச்சு. உடனே சிங்கம் யோசிச்சதோ, இந்த பிராணிகள் எல்லாம் என்னவோன்றுக்கு பயந்திருக்குது, முதல்ல இந்த பிராணிகளின் பயத்தை போக்கணும் என்று சொல்லி போட்டு முதல் என்ன செய்தோண்டா, அது ஒரு பெரிய கர்ச்சனை ஒன்று விட்டது. அதாவது சிங்கம் கர்ச்சித்தால் உங்களுக்கு தெரியும், காடு அதிரும்படி கர்ச்சித்தது. அப்படி எல்லா பிராணிகளும் நடுங்கி போய் நின்றுது, ஓடிக்கொண்டிருந்த பிராணி. சிங்கம் சொல்லிச்சது, என்ன நடந்தது, ஒரு தரம் ஓடக்கூடாது, ஓடினால் அந்த பிராணியை கொன்று தின்பேன். என்ன நடந்தது, உலகம் அழிய போகுது. சரி, உலகம் அழிய போகுதுன்னு யார் சொன்னது, புலியை கேட்ட. புலி சொல்லிச்சது, கரடியெல்லாம் சொன்னது. கரடியலை கூப்பிட்டு விசாரித்தது சிங்கம். கரடியல் சொல்லிச்சது, ஐயா மகாராஜா, நரிகள்லாம் எங்களுக்கு சொன்னது, நரிகள் ஓடினதை பார்த்து தான் நாங்கள் ஓடினோம். நரிகளை கூப்பிட்டு சிங்கம் விசாரித்தது. நரிகள் சொல்லிச்சது, மகாராஜா, நாங்கள் எங்களுக்கு முன்னாலே ஓடிக்கொண்டிருந்த இந்த மான்களை பார்த்து தான் நாங்கள் ஓடினோம். மான்களை கூப்பிட்டு விசாரித்தது சிங்கம். மான்கள் சொல்லித்தது, எங்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்த பெரும் முயல் கூட்டத்தை பார்த்து தான் நாங்கள் ஓடினோம். இப்போ முயல் கூட்டத்தை சிங்கம் கூப்பிட்டு விசாரித்தது, உங்களுக்கு இல்லை யார் இந்த கதையை பிரளியை ஏற்படுத்தினது யார் என்றால், எல்லா முயல்களும் ஒரு முயலை காட்டிவிட்டன சிங்கத்திடமிருந்து தாங்கள் தப்புவதற்காக, இவன் தான் நீங்கள் எல்லாம் சொன்னது ஐயா என்று சொல்லி. அப்போ அந்த முயல் நடுங்கி கொண்டிருந்தது. முயலை கூப்பிட்டது, இங்கே வா, நீ பார்த்தனியோண்டு. ஓமையா, நான் பார்த்தனான் தான் உலகம் அழிகிறத, உலகம் பிளக்கிறத பார்த்துறான்ட்டு நடுங்கி கொண்டு சொல்லிச்சது. சரி வா, அந்த இடத்த காட்டேன், நீ பார்த்த இடத்த காட்டேன். ஐயோ நான் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்கு, வரமாட்டேன். இல்லை நீ இப்போ வர வேணும், வர இல்லைன்னு சொன்னால் உன்னை கொன்று தின்பேன் என்று சிங்கம் சொன்னது. முயல் அப்படியே நடுங்கியது. என்னுடைய முதுகிலேறு, நான் உன்னை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன், ஆனால் நீ அந்த இடத்தை காட்டவணும். இப்போ முயல் சிங்கத்தினுடைய முதுகிலே ஏறி இருந்தது, நடுங்கி கொண்டு தான் இருக்குது. கூட்டிக் கொண்டு வாரார், பாதையை காட்டிக்கொண்டு யார், முயல். சிங்கம் அப்படியே காட்டுக்குள்ளே வந்து அந்த வில்வ மரத்தடியை கொண்டு வந்து காட்டுறார், இதில் தான் அந்த பூமி பிளந்ததுன்ட்டு. இப்போ பார்த்தா முயலுக்கும் ஆச்சரியம் என்னென்னால், அப்படியே இருக்குது,
பூமி இதில் பிளந்தது தான் பார்த்தது அப்போ இப்படியே இருக்குதுன்னு சொல்லி முயலும் யோசிக்குது ஆச்சரியமாக இருக்குன்னா இப்போ சிங்கத்துக்கும் ஒரு குழப்பம் இது என்ன நடந்தது ஒன்று தெரிய விளங்குது இல்லைன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் என்ன நடந்திருக்கோம்னு சொல்லி முயலும் யோசிக்குது சிங்கமும் யோசிக்குது என்ன நடந்திருக்கோம்னு யோசிச்சு கொண்டு இருக்கீங்கள படார்ன்ற சத்தம் கேட்டது அப்போ முயல் நடுங்கி இதே சத்தம் பூமி பிளந்தாண்டு நான் சொன்னேனே பூமி பிளக்குது ஓடுவோம்னு சொல்லி வழிகீழ் ஓடுவோம்னு நடுங்கி காத்திச்சது இப்போ சிங்கம் பார்த்தது ஒரு வில்வம் பழம் அந்த மேலே இருந்த வில்வ மரத்தில் இருந்து கீழே இருந்த அந்த பனி ஓலையில் விழுந்தது அந்த பனி ஓலையில் விழுந்து ஏற்பட்ட சத்தம் தான் அந்த பெரிய சத்தமாக கேட்டது அப்போ சிங்கம் சொல்லிச்சது முயலே ஒரு பனி ஓலையில் ஒரு வில்வம் பழம் விழுந்த சத்தம் தான் இந்த சத்தம் இந்த சத்தத்துக்காண்டி நீ பயந்ததும் அல்லாமல் இந்த காட்டில் இருக்கிற பிராணிகள் எல்லாரையும் விரட்டி பயப்படுத்தி ஓட பண்ணி போட்டியே இது சரியா என்று கேட்டது அப்போதான் முயலுக்கு விளங்கிச்சது தான் பிள்ளையாக முடிவெடுத்து பயந்து எல்லா பிராணிகளையும் குழப்பி விட்டது அப்போ பிறகு திரும்பி வாண்டு முயலை மேத்தி கொண்டு சிங்கம் வந்து அவ்வளோ பிராணிகளையும் கூப்பிட்டு சொன்னது இதுதான் நடந்தது முயல் சாப்பிட்டுட்டு போய் மரத்துக்கு கீழே படுத்திருந்தது நல்ல நித்திரை கொண்டது நித்திரையில் கனவு கண்டது உலகம் அழிகிற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிங்கம் மறைஞ்சிட்டது அப்போ இந்த கனவில் உலகம் அழிகிற மாதிரி கனவு கண்டுட்டு பிறகு இந்த பில்வம் பழம் விழுந்த சத்தத்தை கேட்டு இது பயந்து உலகம் அழியுதண்டு பிறலியை கதையை கட்டிக்கொண்டு கதையை பரப்பிக்கொண்டு இந்த சிங்கம் இந்த முயல் ஓடியது என்ற விஷயத்தை மற்ற பிராணிகளுக்கு சிங்கம் சொன்னது அதுக்கு பிறகு முயல் தலை குனிந்தது எல்லா பிராணிகளும் ஒரு முயலின் கதையை கேட்டு நாங்கள் இவ்வளவு தூரம் சிந்திக்காமல் ஏமாந்து போனோமே என்று சொல்லி மிகவும் வெக்கப்பட்டன அதுக்கு பிறகு அந்த பிராணிகள் அந்த காட்டிலே தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றன அப்போ இதில் இருந்து தம்பி தங்கைகளே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோமா இருந்தால் யார் என்னத்தை சொன்னாலும் நாங்கள் அதனுடைய உண்மை என்பதை அறியணும் ஆன்றோர்கள் சொல்லுவார்கள் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் என்று சொல்லி வள்ளுவர் சொல்லுகின்றார் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென்று ஆகவே நாங்கள் யார் எங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை கேட்ட மாதிரி உடனே நம்பக்கூடாது அது உண்மைதானா என்பதை தீர விசாரித்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை இந்த கதையினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த முயலை போன்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று அதை அப்படியே உண்மை மாதிரி சொல்லுவார்கள் சிலர் அதுக்கு அதை பெருசாக்கி பூதாகரமாகி இந்த கதையை சொல்லி விடுவார்கள் இஞ்சால வந்து அதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்குது அவர்கள் ஒரு கற்பனை ஆற்றல் இருக்கும் அவர்களுக்கு ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் அந்த உண்மை என்றதை இதென்றதை உணர்ந்து நடந்தால் தான் எங்களுக்கு வாழ்க்கையில் பல இழப்புகளை துன்பங்களை தவிர்க்கலாம் என்றதை கூறி மீண்டும் நாங்கள் அடுத்த முறை இன்னொரு கதை வாயிலாக உங்களுக்கு சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது யாழ்ப்பாணம் உரும்பிராயிலிருந்து இரா ஜெயக்குமார்.